நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை திடீரென உயர்ந்துள்ளதால் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விலை உயர்வை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நேற்று வரைக்கும் சிலிண்டர் விலை 900 ரூபாய்க்கு விற்றாங்க. இன்னைக்கு காலையில பார்த்தா 60 ரூபா கூடியிருக்கு. இதுல நடுத்தர மக்கள்லாம் எப்படி வாழ்றது சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா விலைவாசியை குறைக்க அரசாங்கத்தை நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா குறையலை அப்படின்னா நாங்க எல்லாமே திருப்பி விறகு எடுத்துட்டு தான் போற மாதிரி வரோம். எல்லாத்தையும் மாத்தி செய்யணுன்றது என்னோட வேண்டுகோள். அதை நிறைவேற்றிட்டாருன்னா அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். 900 ரூபா வச்சுதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கேஸ் இன்னைக்கு 60 ரூபா வச்சிருக்காங்க. இன்னும் போக போக பார்த்தா பெட்ரோல் விலை ஏறும் போல இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை சாமானிய மக்கள் எல்லாம் என்ன செய்யறது, எப்படி வாழ்றது, வாழ்வாதாரம் என்ன ஏற்றிட்டே போனேன். இது பற்றாக்குறைக்கு உலக போர் வேற. இந்த போர் விஷயத்துல இன்னும் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இப்போ சிலிண்டர் விலை 60 ரூபா கூடியிருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டீசல் வேற கூட போகுதுன்னு சொல்றாங்க. பெட்ரோல் விலை வேற கூட போகுதுன்னு சொல்றாங்க. நடுத்தர மக்கள் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ இறக்கு கூலி வேற இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே போயிடும். இப்போ நான் எப்படி நடுத்தர மக்கள் எப்படி வாங்குறது? நீங்க பாருங்க, கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும்.